ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் அடை பிரதமன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நம்ம இன்றைக்கி வீட்டிலையே அடை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா இந்த அடை பிரதமன் பண்ண போகிறோம். பொதுவாக கடையில் அரிசி அடை வாங்கி பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக ஹோம்மேட் அடையும் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது அரை கப் அளவு அரிசி மாவு இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லை கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் கெட்டியாக கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ கட்டிகள் விழாமல் இருக்கும். இது நம்ம அரிசி அடை பண்ணுறதுக்காக இந்த மாவு கரைச்சிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிற இந்த அளவில் பண்ணும்போது 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா இந்த அளவுகளை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற அரிசி அடை ஒட்டாமல் வரும். லேசாக இது போல் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அடை ரொம்ப தின்னாக இருந்தால் பிடிக்கும்னா 1 குழிக்கரண்டி சேர்த்தாலே போதும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், நல்ல தடிமனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க. இது போல் எல்லா பகுதியிலையும் படுறது போல் பருத்தி விட்டுக்கோங்க. அடுத்து இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம நார்மல் இட்லி அவிப்போம்ல, அது போல தான். இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க தட்டை வச்சுருங்க. கடாய் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் நம்ம பார்த்து வைக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட அரிசி அடை சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை டிமோல்டு பண்ணணும். இப்போ இது ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லேசாக நீங்கள் கை வச்சு எடுத்தாலே இது சூப்பராக எடுக்க வரும். இதை நம்ம இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். ஒரு கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இதை கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட அடை சூப்பராக தயாராகிருச்சு. இதை சின்ன சின்ன பீசஸாக செஞ்சு வச்சுட்டேன். இதே அடை, அதாவது அரிசி அடைன்னு கடையில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே எளிமையாக செஞ்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ அடை பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்துருந்தோம்ல, அதுக்கு இந்த 1 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். தூசி மண் இல்லாத நயமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. இதில் இப்போ ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த வெல்லம்லாம் நல்லா கரையணும். இதில் மண் இல்லை, அதனால் நான் வடிகட்டலை. ஒருவேளை உங்கள் வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு மறுபடிக்கும் பண்ணணும். இந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் இது கொதிக்க ஆரம்பிக்கும். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம், ஆனால் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அடை, அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா அந்த அரிசி அடை இந்த வெள்ளைப்பாக நல்லா உறிஞ்சணும். அந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க. இடையிடையில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும்.
இந்த அரிசி அடை இந்த பாகை வந்து நல்லா உறிஞ்சிக்கும். இதோட கலர் இப்போ ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது நல்ல ஒரு எல்லோயிஷ் கலரில் டேர்ன் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது லேசாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த அடை வந்து இந்த பாகில் கரைஞ்சி போயிருமான்னு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக கரைஞ்சி போகாது. நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த அடை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. அடையோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் வந்து நம்ம 2 விதமாக சேர்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாம் பால், அதாவது ஃபஸ்ட்டு அரைக்கும் போது எடுப்போம்ல, நல்லா கெட்டியான தேங்காய் பால், அதை வந்து சேர்க்கணும். தேங்காய் பால் தான் சேர்க்கணும். நம்ம வந்து நார்மல் மாட்டுப்பால்லாம் சேர்த்தோம்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே திரிஞ்சிரும். அதனால் கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு கொதி வரும்போது 2வது தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதாவது இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுக்கிற பாலை விட 2வது அரைக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, அதை வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் இப்போ செஞ்சுருக்க ரேஷியோவுக்கு நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாயிருச்சு. நம்ம தேங்காய் பால் சேர்த்ததெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லாவே கெட்டியாயிருச்சு. நான் ஏற்கனவே நிறைய ரெசிபீஸில் தேங்காய் பால் எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ரெசிபீஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாயாசத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு தாளிப்பு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணின தேங்காய் சில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அடுத்து இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு உலர் திராட்சை, அதாவது கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவோம்ல அது, இது 2த்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வறுபடுறது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் வந்து நான் ரெட் கலர் அதுக்கப்புறம் பிளாக் கலர் இது 2மே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் சேர்த்துக்கலாம். இப்போ கிஸ்மிஸும் சேர்த்தாச்சு. இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க பாயாசத்து கூட சேர்த்துடலாம். இப்போ முந்திரி கிஸ்மிஸ்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நட்ஸ்லாம் உங்களுக்கு விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காவாக சேர்க்குறதா இருந்தால் 2-3 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். நல்ல மணக்க ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைல் அடை பிரதமன் சூப்பராக தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் வரக்கூடிய ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய ஓணம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய்.